நான் உங்களை சிறுகால் 360 இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நண்டு தாங்க பிடிக்க போகிறோம். வயநண்டு பிடிக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் கிளிக்கிட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த வயநண்டை பிடிச்சி வேறு லெவலில் சாப்பிட போகிறோங்க. அந்த வயநண்டு சாப்பிட்டா உடம்பு நல்லதாங்க. வாங்க இங்கே பாருங்கள், இவனை பிடிச்சிட்டோம் பாருங்கள். வேறு லெவலாக இருக்கான் பாருங்கள். இவன் நம்மக்கிட்டே ஆட்டம் போகிறான். இவனை பிடிச்சி வேறு லெவலில் தூக்க போகிறோங்க. பாரு கொடுக்க பாருங்கள். கொடுக்க பார்த்தாலே பயமா கையை விட்டுன்னு வச்சு தான் கடிச்சிடும் போல. ஆள் எப்படி இருக்கான் பாருங்க. பாருங்க வெட்ட முள்ளங்க ஓடிட்டு போகிறாங்க. பயமாக இருக்குங்க. எதுவும் ஓடிடுவாங்க. யாருக்கிட்ட இங்கே பாருங்க ஓடுற பார்த்தாங்க. ஆள் பிடிச்சிட்டோம் நாங்கள். காடு நம்ம இப்போ வயநண்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த வயநண்டை பிடிச்சிட்டு இப்போ வந்து ஆய போகிறோங்க. பாருங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கானுவோம். பாயிடுவா தம்பி பாயிடுவானா உயிரோடு இருக்கானுவோம். உங்களை அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. பெல்லை விட்டோன்னு தான் கையை துண்டாகிட்டணும். இப்படி தாங்க நம்ம புட்டுக்கணும். எல்லோரும் மயக்கத்தை கிடக்காம, அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக புட்டுடலாம் இல்லையா? நம்மள போட்டுருவானுங்க. எல்லாம் உசுரோடு இருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம இப்படி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் நாங்கள். இப்படி தான் க்ளீன் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இது போல் தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். இப்போ மஞ்சள் தூள் போட்டு அலசிடலாம் நம்ம. இப்போ அலசந்ததில் போட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த நண்டெல்லாம் அப்படியே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மாதுளை போட்டுக்கலாம்.
வாசத்துக்கு கொஞ்சம் கறி மசாலா போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் மிக்சிங்கில் கரெக்டாகி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தும்மல் வருதுங்க. அப்படியே நம்ம மசாலா போட்டு அந்த கறியெல்லாம் நண்டை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருங்க. இந்த மசாலாலாம் இப்போ கரெக்டாக போயிட்டு அது சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு மசாலா போட்டது அப்படியே ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி வச்சுக்கலாம் வாங்க. நம்ம சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிக்கும். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுங்க. அடுத்து வச்ச பச்சை மிளகா போட்டுவோம். நம்ம பூண்டு போட்டுவோங்க. அசி வச்ச பூண்டு போட்டால் தான் அந்த வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மாநிறமாக வரணுங்க. இந்த வாசம் செம்மையாக இருக்குங்க. மசாலாலாம் போட்டு நண்டு வந்து ஒரு 10-20 நிமிஷம் மூடிட்டு இதை நம்ம அப்படியே இதில் போட்டுங்க. காரமாக இருந்தாலும் சாப்பிட வேறு லெவலாக இருக்கும். ஊற்றி இடப்படு இந்த கடுப்பு பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நண்டு வறுவல் அப்படியே வேற மாதிரி வந்துடுங்க. இங்கே பாருங்க, அப்பா வேற மாதிரி வாசனைங்க. வாசனை இந்த மாதிரினா நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்பா கண்ணில் அறியுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. செம்மையாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இறக்கிட்டு ரெடியா போய் சாப்பிடலாம் வாங்க. செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியதாங்க. இதை பாருங்க, இப்போ நம்ம செஞ்சு வச்ச நண்டு கிரேவி அப்படியே தரமாக ரெடி ஆகிட்டுங்க. அப்படியே ஆவி பறக்க இது அப்படியே இந்த சாப்பாட்டில் போட்டு தின்னோன்னா அப்படியே வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம ஆட்கள்லாம் உக்காந்துட்டாங்க சாப்பிட. இப்போ இவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சாப்பாட்டில் கொட்டி அப்படியே டேஸ்ட் பண்ணுவாங்க.
இங்கே பாருங்க, அட்டை பார்க்குறதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுமாதிரி நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வேற லெவலில் இருக்குங்க. பா, வேற லெவலுங்க. இதுமாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சுட்டோம். இது அப்படியே டேஸ்ட் பண்ணி அப்படியே வேறு லெவலாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துக்கணுங்க. சோத்து இப்படி எடுத்துக்கிட்டேன். இல்லை இப்படி தான் சாப்பிடணுங்க பாருங்க. ஒரு அடிப்பொலி. சோறு அள்ளிக்கணுங்க. சோறு அள்ளிக்கிட்டு நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் வயநாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய் பாய். வேறு லெவலில் பாருங்க. செம்ம காரம், டேஸ்ட் வேறு லெவல். பாருங்க, நக்கிட்டானுவான். போட்டா